மீனாவும் முத்துவும் கிருஷ்ண பக்கம் கிளம்புறாங்க. முத்து சொல்றாரு, மீனா வீட்டுக்கு போகும்போது அந்த பார்லர்மா மட்டும் இருக்க கூடாது. இருந்துச்சுன்னு வை, எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துரும். ஏதோ அப்பா போயிட்டு வாங்கன்னு சொன்னதுனால நான் கிளம்பிட்டேன். அம்மா தான் போக கூடாதுன்னு திட்டிக்கிட்டே இருந்தாங்க. கிருஷ்ண நல்ல பையன் தான், பாவம். ஆனா இந்த பார்லர்மா இருக்குல்ல, அத பார்த்தாலே கோபமா வருது மீனா அப்படின்னு முத்து திட்டிக்கிட்டே வர்றாரு. இல்லங்க, நான் சொல்லிட்டேன், ரோஹிணி அங்க இருக்க மாட்டாங்க. நாம கிருஷ்ண மட்டும் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு மீனாவும் முத்துவும் உள்ள போறாங்க. கிருஷ்க்கு உடம்பு முடியாதனால முத்துவும் மீனாவும் கிருஷ்ண கூப்பிடுறாங்க. கிருஷ் கண்ணு முழிச்சு பாத்துட்டு, முத்து மாமா வந்துட்டியா, என்னை விட்டு போயிடாத, என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்து வந்து சொல்றாரு, டேய், என் குரல் எப்பவுமே உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்டா. நான் அதுக்கு என் போன்ல நான் ரெக்கார்ட் பண்றேன், நீயும் நானும் பேசுறது அப்படியே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முத்து ரெக்கார்டரை ஆன் பண்றாரு. ஆமா மாமா. முத்து ரெக்கார்டரை ஆன் பண்ணி ரெண்டு பேரும் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி கிருஷி கிட்ட போட்டு காமிக்கிறாரு. கிருஷி சொல்றான், ஆமா மாமா, இதே மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கட்டும், நீங்க எப்பவுமே என்கிட்ட இருங்க அப்படின்னு கிருஷா அழுதுகிட்டே இருக்கான். முத்து சொல்றாரு, நான் பேசுறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு உன் போனுக்கு அனுப்பி வைக்கிறேன்டா. அத போட்டு விட்டீங்களா நான் பேசிக்கிட்டே இருக்கத ரெக்கார்ட் பண்றேமா, அத உங்க போனுக்கு அனுப்புறேன், நீங்க அதை போட்டு விட்டுக்கிட்டே இருங்க. அவனுக்கு தூக்கத்துல கூட என் குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும், அப்ப நிம்மதியா தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு கிருஷோட பாட்டுக்கிட்ட. சரிப்பா முத்து, அது மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்ன முத்து தான் போன்ல ரெக்கார்டரை ஆன் பண்ணி வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ரோஹிணி வீட்டுக்கு வர்றாங்க. ரோஹிணிய பார்த்த உடனே கோபத்தோடயே முத்து கிளம்புறாரு. மீனாவும், ஏங்க ஏங்க இருங்க, நானும் வரேன் அப்படின்னு மீனாவும் கிளம்பிடுறாங்க. ஏன் கல்யாணி உடனே வந்துட்ட, முத்து மீனாவும் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருப்பாங்கல்ல. மா இல்லம்மா, சிந்தாமணி வீட்டுக்கு வரேன்னாங்க, அதனாலதான் நான் வீட்டுக்கு வர வேண்டியதா போச்சு. சரி, முத்து மீனாவும் பாத்துட்டாங்கல்ல, இனி கிருஷ்ணுக்கு சரியாயிடும் அப்படின்னு ரோஹிணியும் சொல்றாங்க. முத்து மீனாவும் வேகமா கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. சிந்தாமணி ரோஹிணிய பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. ரோஹிணி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் வந்தேன். உன் மாமியாரு உனக்கும் மனோஜுக்கும் டைவர்ஸ் பண்ணிட்டு மனோஜுக்கு வேற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. இந்த தகவலை சொல்லிட்டு போகணும்னு தான் நினைச்சேன், அதுக்காக தான் உன் வீட்டுக்கு வந்தேன். பக்கத்துல எனக்கும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, சரி உன்னையும் பார்த்த மாதிரி இருக்குமே அப்படின்னு வந்து உன்கிட்ட சொல்லிட்டு போயிடலான்னு நினைச்சேன். நீ உஷாரா இரு, எப்படியாவது மனோஜ் உன் பக்கம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோ அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. ஓகே ஆண்டி, நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன். உடனே ரோகிணி, ஓ அவங்க அப்படிலாம் யோசிக்கிறாங்களா, அவங்க யோசிக்க கூடிய ஆள்தான். ஓகே ஆண்டி, தேங்க்ஸ், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி கூட வந்த அடியாளு இப்படி பாத்துக்கிட்டு இருக்கான். கிருஷ்ணுக்கு பக்கத்துல ஒரு போன் இருக்கு. கிருஷோட பாட்டியும் இன்னொரு போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது யாரோட போனு, யாரோட போனுன்னு தெரியலையே, எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை தூக்கி தன் பாக்கெட்ல வச்சுட்டு வந்துடுறான். சிந்தாமணி கிளம்புறாங்க. கார்ல போகும்போதே அடியால் கேக்குறான், கா எதுக்குக்கா இந்த பொண்ணுக்கு ஒரு முக்கியமான ஆளுன்னு நினைச்சு இதுக்கு தகவல் கொடுக்கறதுக்குலாம் நீ வர்ற, நீ எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு பேசும்போது, டேய் எனக்கு ஒரு தேவை இருக்கிறதுனால தான்டா எந்த ஒரு ஆள்கிட்டையும் பேசுவேன். இந்த ரோஹிணி தான் நம்மளோட ட்ரம்ப் கார்டு. ரோஹிணிய வச்சுதான் அந்த விஜயாவை மடக்க முடியும். ரோஹிணி பிரஷர் கொடுக்க கொடுக்க விஜயாவுக்கு ஆத்திரமும் கோபமும் அதிகமாகும். அப்பதான் இன்னும் கொஞ்சம் பணத்தை கடன் வாங்குவாங்க. அப்பதான் அந்த வீட்டு பத்திரத்தை நாமளே வச்சுக்கிற முடியும். இன்னும் கொஞ்ச நாள் தான். இந்த விஜயாவுக்கு பிரஷரை கொடுத்து எப்படியாவது அதிக கடனை வாங்க வச்சு வட்டிக்கு மேல வட்டி வந்துருச்சுன்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு வெளியில துரத்தணும். வீட்டு பத்திரம் என்கிட்ட கிடைச்சிருச்சு, இனிமே விஜயாவை வீட்டை விட்டு துரத்துற வழியத்தான் நான் பாக்கணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. அக்கா, அதுக்காக இந்த பொண்ணு என்னக்கா பண்ண போறாங்க? டேய், ஒரு பக்கம் இவ மனோஜுக்கு குடைச்சல் கொடுப்பா, நம்ம பினான்சியரு இன்னொரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் கேட்டு விஜயாவையும் மனோஜையும் குடைச்சல் கொடுப்பாங்க. எல்லா பக்கமும் பிரச்சனை வந்தா விஜயா கண்டிப்பா என்ன தேடிதான் வருவா. விஜயாவை மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டுறவே கூடாது, பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம அந்த வீட்டை கைப்பற்ற முடியும். கண்டிப்பா வீடு நமக்கு தான், பத்திரம் நம்மள்ட்ட கிடைச்சாச்சுல்ல. ஆனா இந்த விஜயாவும் மனோஜும் சரியான முட்டாளுங்கடா. பேங்க்ல இருக்க வீட்டு பத்திரத்தை நம்ம சொன்னோன்னு அங்க இருந்து எடுத்துட்டு வந்து நம்மள்ட்ட கொடுத்தாங்கன்னா அவங்கள பாரு எந்த அளவுக்கு ஒரு முட்டாளுன்னு, என்ன அந்த அளவுக்கு நம்புறாடா. இந்த விஜயா மட்டும் கொஞ்சம் யோசிச்சு வேணா பேங்க்ல இருக்கட்டும் நினைச்சிருந்தா நம்மளால அந்த வீட்டு பத்திரத்தை எடுத்திருக்க முடியாது. இந்த மனோஜ் தான் சரியான முட்டா பையன், அவனை வச்சுதான்டா இதை எடுக்க முடியும். அதுக்காக தான் இந்த ரோஹிணிய தூண்டி விடுறது. ரோஹிணி போய் மனோஜ் கிட்ட பேசினா விஜயாவுக்கு கண்டிப்பா பிடிக்காது. அவ மறுபடியும் ஏதாவது செய்யணும்னு என்கிட்டதான் உதவி கேட்டு வருவா. அதுக்குதான்டா இப்படிலாம் செய்யறது. இந்த ரோஹிணிய மட்டும் நான் எதுக்காக வீடெல்லாம் கொடுத்து இங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சிந்தாமணி பேசிக்கிட்டே வராங்க. இது எல்லாமே அந்த முத்துவோட போன்ல ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. வேகமா போன முத்து
தன் போன் எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. மீனா என் போனை பார்த்த இல்லையேங்க நான் பாக்கலையே அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. இல்ல கிறிஷ் கூட பேசிட்டு இருக்கும்போது போனை டேபிள்ல வச்சேன், ஐயோ மறந்துட்டு வந்துட்டனே அப்படின்னு யோசிக்கிற முத்து. சரி போன் பண்ணி கிறிஷோட பாட்டி எடுத்தாங்கன்னா போனை எடுத்து வைங்க நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லுவோம் அப்படின்னு தான் போனுக்கு மீனா நம்பர்ல இருந்து போன் பண்றாரு. போன் வரும்போது அந்த சிந்தாமணியோட அடியாளு ஐயோ போன் அடிக்குதே அப்படின்னு பதற ஆரம்பிக்கிறான். சிந்தாமணி கேக்குறாங்க, என்னடா ரிங் டோன் வேற மாதிரி இருக்கு, போன் புதுசு வாங்கிட்டியா என்ன? ஐயோ இல்லங்கா இது இன்னொருத்தரோட ஓசி போனுக்கா அப்படின்னு போனை எடுக்கிறான். ஹலோ இந்த போன் அங்க மறந்து வச்சுட்டு வந்துட்டோம், அங்கே இருக்கட்டும்மா நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்ப வர்றோம் அப்படின்னு சொல்லி முத்து கிறிஷோட பாட்டின்னு நினைச்சிட்டு பேசுறாங்க. உடனே அடியாளு அக்கா அக்கா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேக்கா, இந்த ரோஹிணி வீட்டுக்கு போனீங்கல்ல அங்க ஒரு போன் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா, அந்த போனு சும்மா தானே கிடக்குதுன்னு எடுத்துட்டு வந்துட்டேன்க்கா, இது முத்துவோட போன் போல அப்படின்னு சொல்லும் போது டேய் அது எதுக்குடா நீ எடுத்த? டேய் அவன் ரொம்ப வில்லங்க பிடிச்சவன்டா, இந்த முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு துரத்துறதுக்காக விஜயா கிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன், கண்டிப்பா அவ துரத்திடுவா, நீ முதல்ல கொண்டு போய் அந்த போனை இருந்த இடத்துல வச்சுட்டு வாடா அப்படின்னு வேலைக்காரனா அனுப்பி விடுறாங்க. அவனும் வேகமா ரோகிணி வீட்டுக்குள்ள வந்து இருந்த இடத்துல போனை வச்சுட்டு சொல்லாம கொள்ளாம போயிடுறான். முத்து மீனாவும் பின்னாடியே வர்றாங்க. கிறிஷ் பாட்டி கிட்ட கேக்குறாங்க, போன் இங்க வச்சுட்டு போயிட்டேன்னு. இங்கதான்ப்பா இருக்கு, அதே இடத்துல தான் இருக்கு, எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே முத்து மீனாவும் எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. முத்து சொல்றாரு, மீனா கிறிஷுக்காக ரெக்கார்டரை ஆன் பண்ணி வச்சிருந்தேன், அதை அவங்க பாட்டி நம்பருக்கு அனுப்பி விட்டா அவங்க பிளே பண்ணி விடுவாங்க, அப்பப்ப அவன் தூங்கும் போது கொஞ்சம் நிம்மதியா தூங்குவான்ல, இரு ரெக்கார்டரை ஆன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு பிளே பண்ணி பாக்குறாரு. பார்த்தா கொஞ்ச நேரத்துல சிந்தாமணி வந்தது, ரோஹிணி கிட்ட பேசுறது, அதுக்கடுத்து சிந்தாமணி வேலைக்காரங்க ஆளுங்க கூட கார்ல போகும்போது பேசுனது எல்லாத்தையும் கேக்குறாங்க மீனாவும் முத்தும். என்னங்க சிந்தாமணி இந்த அளவுக்கு பிளான் பண்ணிருக்கா, நம்ம வீட்டு பத்திரம் சிந்தாமணி கிட்ட இருக்கா, ஐயோ மனோஜும் அத்தையும் சேர்ந்து எவ்வளவு பெரிய வேலை பண்ணி வச்சிருக்காங்க, இது மாமாக்கு கூட தெரியாதே அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. மீனாவும் முத்துவும் சேர்ந்து இந்த விஷயத்த அண்ணாமலை கிட்ட தெரியப்படுத்துறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, டேய் அந்த பினான்சியரு லீகலா எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா வச்சிருப்பான், அவன் பினான்ஸ் கொடுக்கறவன், அவன்கிட்ட போய் நம்ம எதுவும் கேட்க முடியாது, அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்டோ கேஸோ எதுவுமே கொடுக்க முடியாதுடா, எல்லாமே பேப்பர் கரெக்டா வச்சிருக்கான், நம்ம வீட்டை நம்ம காப்பாத்தணும்னா இந்த வீட்டுக்காக வாங்கின கடன் முழு தொகையும் அவனுக்கு கொடுத்தாகணும், அப்பதான் வீட்டு பத்திரத்தை மீட்ட முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அண்ணாமலை மீனா முத்து என்ன செய்யலாம் அப்படின்னு தீவிரமா யோசிக்கிறாங்க. முத்து சொல்றாரு, சத்யா வேலை பாக்குற அந்த பினான்சியரு ரொம்ப நேர்மையான ஆளுன்னு சத்யா சொல்லிருக்கான், அவர்கிட்ட 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா என்னப்பா, அந்த பணத்தை அங்க இருந்து வாங்கி இங்க கட்டிட்டு அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கலாம், வீட்டு பத்திரம் ரொம்ப முக்கியம்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாங்க. சரிடா வா அப்படின்னு 3 பேரை சேர்ந்து போய் சத்யா வேலை பாக்குற பினான்சியரை பார்த்துட்டு விஷயத்த சொல்லி பணம் கேக்குறாங்க. இதுக்கு எனக்கும் கேரண்டி வேணுமே அப்படின்னு சொல்லும்போது பணத்தை கட்டிட்டு வீட்டு பத்திரத்தை நாங்க எடுத்தாந்து தர்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 40 லட்சம் ரூபாய வாங்கிட்டு போய் அந்த பினான்சியர்ட்ட பணத்தை கொடுக்கறாங்க. எங்களோட வீட்டு பத்திரம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு விஜயாவையும் மனோஜையும் வர வைக்கிறாங்க. எதுக்குங்க இங்கெல்லாம் வர வச்சிருக்கீங்க, நாளை இங்க வந்ததே கிடையாது அப்படின்னு விஜயா சொல்லும் போது அண்ணாமலை கோபத்தோட முறைக்கிறாரு. விஜயா கையெழுத்து போட்டு வீட்டு பத்திரத்தை வாங்கு, டே மனோஜ் கையெழுத்து போடு அப்படின்னு அண்ணாமலை அதட்டுறாரு. என்னங்க எப்படிங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ வீட்டு பத்திரத்தை அடமான வச்சிருக்க விஷயம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீ பணத்தை கட்டிட்டு வாங்கு அப்படின்னு வீட்டு பத்திரத்தை அண்ணாமலை வாங்குறாரு. பணம் முழுசா ஒப்படைச்சாச்சு, இனிமே என்னோட வீட்டு பத்திரம் உன்கிட்ட இருக்க கூடாது, உங்களுக்கும் இந்த மனோஜுக்கும் எங்க வீட்டுக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அண்ணாமலை அந்த பினான்சியர்ட்ட சொல்லிட்டு வர்றாரு. விஜயா வீட்டுக்கு வந்த உடனேயே மனோஜுக்கு ஓங்கி ஒரு அறை விழுகுது. விஜயா உன்னை அடிச்சிருவேன், இந்த வயசுல உன்னை அடிச்சு அசிங்கப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன், இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க லாய்க்கு இல்ல, இந்த பணத்தை இப்ப கட்டுறது மீனாவும் முத்துவும், இந்த வீடு முழுசா மீனா முத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு அண்ணாமலை கோபத்தோட பேசுறாரு. ஏங்க இப்படிலாம் பண்றீங்க, சிந்தாமணி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது மீனாவும் முத்துவும் ரெக்கார்ட் பண்ணி வச்ச அந்த ரெக்கார்டரை போட்டு காட்டுறாங்க. சிந்தாமணி விஜயாவை பத்தி அவ்வளவு கேவலமா பேசின விஷயத்த எல்லாத்தையுமே விஜயா கேட்டுட்டு, ச்சே சிந்தாமணி இப்படிப்பட்ட ஆளா, என்ன பத்தி இவ்வளவு தரக்குறைவா பேசியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்ப புரியுதா சிந்தாமணி எதுக்காக உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு தெரியுறாங்கன்னு, முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு அடிச்சு விஜயாவோட தலைமுடிய புடிச்சு வெளியில தள்ளுறாரு அண்ணாமலை. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.